ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து யூனிட் 4 கெமிஸ்ட்ரியில் டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஸோ அதில் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து வாட் ஆர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ், கிவ் 4 எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னாலே டார்க் லெட்டரில் கொடுக்குறது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இன்கம்ப்ளீட் டி சப்செல். இப்போ நம்ம வந்து ஆர்பிட்டாலில் வந்து செல்லில் வந்து SBD அப்படின்னு படிச்சிருப்போம். அதில் டியில் எலக்ட்ரான் வந்து 10 இருக்கலாம். எஸ்ஸில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கலாம், பியில் வந்து 6, டியில் வந்து 10 எலக்ட்ரான் இருக்கலாம். அப்போ இன்கம்ப்ளீட்னா என்ன அர்த்தம்? லெஸ் தென் 10 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதான் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வந்து இதோடைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் between high reactive metals of S and B block, so which are mostly non-metals. ஸோ இதோடைய ப்ராப்பர்ட்டி வந்து டிரான்சிஷனாக இருக்கிறதுனால அதான் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். ஸோ டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ன்னு ஏன் நேம் வந்தது அப்படின்னா ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ், எஸ் பிளாக்ல இருக்கிற ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அண்ட் பி பிளாக், இந்த ரெண்டுத்துக்குரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால தான் இது டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஃப்இனா அயான், சியூனா காப்பர், என்ஐனா நிக்கல், CO வந்து கார்பன் மோனாக்சைடு. சரிங்களா? அதே நேரத்தில் ரெண்டாவது கேள்வி, எக்ஸ்பிளைன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 4D சீரியஸ். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் 4D மெட்டலில் வேரி ஆகும் +3. இப்போ ஒய் அப்படிங்கிறது இட்டீரியம்னு சொல்லுவாங்க, அதுக்கு +3 இருக்கும். லேந்தனம் வந்து +8 இருக்கும். +3 வந்து இட்டீரியத்துக்கும் லேந்தனமும் இருக்கும். 2 +8 ஃபார் ருத்தீனியம் அண்ட் ஆஸ்மீனியம். ஸோ வந்து +3லேருந்து +8 வர ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 4D எலமெண்ட் எதில் ஃபவுண்டாக இருக்குன்னா தியர் காம்பவுண்ட் வித் ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸ். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு எப்போ ஹையாக இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸ் ஹையராக இருந்தால் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஹையாக இருக்கும். அந்த ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எலமெண்ட்ஸ் வந்து ஆக்சிஜன், ஃப்ளூரின், குளோரின். இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, ருத்தீனியம் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க, அடுத்து ஆஸ்மியம் ஆக்சைடு கொடுத்துருக்குறாங்க, அடுத்து டங்ஸ்டன் குளோரைடு WCl6 வந்து டங்ஸ்டன் குளோரைடு வச்சுக்கிடுங்க. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி பாயிண்ட்ஸு நீங்கள் படிக்கும்போது ஃபஸ்ட்டு இங்கே படிக்கும்போது 4D கொஸ்டினே வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோடைய 4Dயோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு தான். இது வேரி ஆகும் எதில் இருந்துன்னா +3லேருந்து +8 வரை வேரி ஆகும். ஸோ +3க்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி +8க்கு 2 எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 4D எலமெண்ட் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா அதோடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அது காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணுற அந்த எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டும் ஹையராக இருக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு, ஃபஸ்ட்டு சீரீஸில் 4Dயில் இட்டீரியமில் வந்து ஒன்லி ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +3 தான் இருக்குது. லாஸ்ட்டு 4D சீரீஸில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 இருக்குது. மிடில் வந்து 7 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் லோவாக தான் இருக்குது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஆனால் மிடில் வந்து +2ல் ஆரம்பித்து +8 வரை இருக்குது. ஸோ மோஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு அப்படிங்கிறது +2 +3 தான். நெக்ஸ்ட்டு இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னால் என்ன? இப்போ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் செல்ஸில், அதாவது ஆர்பிட்டால்ஸில் வந்து எலக்ட்ரான் என்ட்ரு ஆகுது தான். இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வந்து எங்கே என்ட்ரு ஆகுனா N-2. என்னங்கிறது செல் நம்பர், N-2னா என்ன அர்த்தம்? லாஸ்ட்டில் இருந்து இப்போ லாஸ்ட்டு செல்லு 7 அப்படின்னா 8, சரி 7 அப்படின்னா 6, 5, அதாவது 5th ஆர்பிட்டால எலக்ட்ரான் என்ட்ரு ஆகும். அந்த மாதிரி N-2 அப்படின்னா மொத்த செல்லுலேருந்து 2 செல்லு கம்மி பண்ணி சொல்லணும். ஸோ N-2 F ஆர்பிட்டால் ஆர் கால் F பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னாலே F பிளாக் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எதனால் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னால் they form transition series within the transition element.
ஸோ டிரான்சிஷன் சீரியஸை அந்த டிரான்சிஷன் எலமெண்ட்டுக்குள்ளே ஃபார்ம் பண்ணுறதுனால இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்டுன்னு பேர். அடுத்தது பொசிஷன் ஆஃப் லேந்தனைட் ஆக்டினைட். ஸோ அந்த பீரியாடிக் டேபிளில் லேந்தனைட் ஆக்டினைடோடைய பொசிஷன் ஆக்சுவலாக வந்து லேந்தனைட் பீரியாடிக் டேபிளில் குரூப் 3ல் இருக்குது லேந்தனைட் அண்ட் 6. However, 6th period after lanthanum வந்து the electron are preferentially filled in inner 4f subcell and these 14 elements following lanthanum show similar chemical properties. புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் இல்லை. அந்த 4f சப்செல்லில் ஃபில் ஆகிற எலக்ட்ரான் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து சிமிலராக இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா ப்ராப்பர்ட்டியும் சிமிலராக இருக்கிறதுனால therefore they are grouped together, குரூப் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாமே சிமிலராக இருக்கிறதுனால குரூப் மட்டும் பண்ணது இல்லாமல் பாட்டத்தில் பீரியாடிக் டேபிளில் பாட்டத்தில் அதை என்ன செய்கிறாங்க, ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் ரீசன் தெரியணும். ஸோ லேந்தனைடை வந்து நீங்கள் பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இது நம்பர் ஆஃப் பீரியாடிக் டேபிள் நிறைய இருக்குது. ப்ரௌசிங் பண்ணி பார்க்கும்போது இது எல்லா இடத்துலையுமே கீழே பார்த்தீங்கன்னா லேந்தனைடு ஆக்டினைட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே தனியாக தான் இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் அந்த சிமிலர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அவங்க வந்து லேந்தனைடு ஆக்டினைட்ஸை பீரியாடிக் டேபிள்லேருந்து செப்பரேட்டாக வச்சிருக்கிறாங்க. இப்போ இஃப் வி பிளேஸ் தீஸ் எலமெண்ட் ஆஃப்டர் லேந்தனம் இன் த பீரியாடிக் டேபிள் பிலோ 4D சீரியஸ், the property elements belong to a group would be different and would be affect proper structure of the periodic table. ஸோ அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பீரியாடிக் டேபிளுக்குள்ளே வைக்கலாம் அப்படிங்கிற நமக்கு யதார்த்தமான ஒரு கேள்வி வந்தாலும் அப்படி வச்சிங்கன்னா அதோடைய ப்ராப்பர்ட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஆனால் நம்ம சொல்லிட்டோம் அதோட ப்ராப்பர்ட்டி வந்து சிமிலராக தான் இருக்குது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த காரணத்தினால தான் அது பீரியாடிக் டேபிளாக வைக்கலை. ஸோ ஹென்ஸ் separate position is provided to the inner transition elements. ஸோ நெக்ஸ்ட்டு அதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா லேந்தனைடுக்கு ஜெனான் காமனாக போடுறது. ஜெனானில் ஆரம்பித்து 4f1 to 14லேருந்து 5d 0 to 1 6s2 வரைக்கும். ஸோ எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இது அதே மாதிரி ஆக்டினைட்ஸில் ரேடானில் ஆரம்பித்து 5fல 2 to 14 ஆரம்பித்து 6ல் d 0 to 2 7s2. ஸோ காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா +3. ஸோ லேந்தனைடு எல்லாமே சிமிலர் ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆக்டினைட்னா என்ன, 3 எக்ஸாம்பிள். 14 எலமெண்ட்ஸ் ஆக்டினைட்ஸில் மொத்தம் 14 எலமெண்ட்ஸ் இருக்குது. எடுத்துக்காட்டு ஆக்டினியத்துலேருந்து, அதாவது தோரியத் டு லாரன்சியம், PH டு லாரன்சியம் ஆர் கால்ட் ஆக்டினைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்டினைட்ஸில் மொத்தம் 14 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுவும் லேந்தனைட் மாதிரியே தான், பட் ஏன்னா பீரியாடிக் டேபிள்லேருந்து பாட்டமில் வச்சுருப்பாங்க. இதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் பாருங்கள், ரேடான் 5f 2 to 14 60 0 to 2 7s2. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஆக்டீனியம், தோரியம், யுரேனியம். அடுத்தது கேள்வி என்னன்னா கடோலீனியம் GD அப்படின்னா கடோலீனியம் +3 கலர்லெஸ் ஏன்னு கேட்டிருக்கு. அந்த கடோலீனியத்துக்கு ஜெனரல் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் அட்டாமிக் நம்பர் வந்து 64. அந்த 64 வச்சு நீங்கள் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதணும். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் யூஸிங் ஆஃபா பிரின்சிபிள், இது ரெண்டுமே தெரியணும். ஸோ அதை வச்சு இங்கே எழுதியிருக்கிறாங்க. மெமரைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து மிஸ்டேக் ஆகலாம். ஸோ பார்த்துக்கிடுங்க. கடோலீனியம் அதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் வந்து ஜெனான் 4f7 5d1 6s2. ஸோ அப்போ கடோலீனியம் 3+, GD 3+னா என்ன இருக்குதுன்னா 3 எலக்ட்ரான் போயிருக்கு பாருங்கள். டிலேருந்து 1 எலக்ட்ரானும் எஸ்லேருந்து 2 எலக்ட்ரானும் போயிட்டு பாட்டத்தில் 2 0 ஆயிருக்கு, பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் ரீசன். அப்போ இதில் என்ன ரீசன் அப்படின்னா DD டிரான்சிஷன் நாட் பாசிபிளுங்க. டிக்கு நடுவில் எலக்ட்ரான் டிரான்சிஷன் ஆகாது. ஏன் ஆகாது, இதில் நோ பேர்டு எலக்ட்ரான்ஸ்,
ஏன்னா டீயில் இருக்கிறதே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். அதான் ரீசன். ஸோ அவுட்டர் செல்லில் இருக்கிற டீயில் பேர் எலக்ட்ரான் இல்லை, அதனால டிடி டிரான்சிஷன் நடக்காது. அதனால இது வந்து கலர்லெஸ். அவ்வளோதான் சிம்பிளா. அடுத்தது எக்ஸ்பிளைன் ஒய் Cu2+ ஆர் கலர் பட் Zn2+ ஆர் கலர்லெஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ நீங்கள் காப்பருக்கு உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் தெரியணும். காப்பருக்கு அட்டாமிக் நம்பர் 29 சொல்லுவாங்க. ஸோ அதோடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 3d9. அது மாதிரி ஜிங்குக்கு வந்து 30, அதோடைய அவுட்டர் செல் மட்டும்தான் எடுத்துருக்குறாங்க. வெளி கூடு எலக்ட்ரான்பாங்க, அது 3d10. ஸோ இப்போ இந்த Zn2+, அதாவது ஜிங்க் 2+ல டிடி டிரான்சிஷன் நாட் பாசிபிள். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய வேர்டு வந்து 3D டிரான்சிஷன் இருந்தால் கலர், அது இல்லை அப்படின்னா கலர்லெஸ். அவ்வளோதான் லாஜிக். அப்போ இங்கே டிடி டிரான்சிஷன் நாட் பாசிபிள். ஏன்? பிகாஸ் டி வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ தே ஆர் கலர்லெஸ். ஸோ ரீசன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் காப்பர் வந்து 2+ கலர். ஏன் இஸ் பாசிபிள்? பிகாஸ் இட் ஹேஸ் பேர் எலக்ட்ரான். இதில் பேர் எலக்ட்ரான் இருக்கு, இதில் டி ஆர்பிட்டாலில். ஸோ தே ஆர் கலர், ப்ளூ கலரில் இருக்கும். அடுத்தது பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ரிப்பரேஷன். ஸோ முக்கியமான ஒரு காம்பவுண்ட் லேப் இண்டஸ்ட்ரியில். ஸோ இது குரோமேட் ஓர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கிராவிட்டி செப்பரேஷன் மூலியமாக இதை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க யூஸிங் கிராவிடேஷன் செப்பரேஷன். ஸோ கிராவிடேஷன் செப்பரேஷனுங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருப்பீங்க. பட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கிராவிட்டி செப்பரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை சோடியம் கார்பனேட்டை கூட மிக்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லைமு திரும்ப அண்ட் ரோஸ்டட் இன் ஏ ரெவர்பரேட்டரி ஃபர்னேஸ். ஸோ கிராவிட்டி செப்பரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சோடியம் கார்பனேட் லைம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுவாங்க ரெவர்பரேட்டரி ஃபர்னேஸ். ஸோ இந்த ரெவர்பரேட்டரி ஃபர்னஸ் டிஃப்ரெண்ட் டயக்ராம் இருக்குது உங்களுக்கு. ஸோ மேனுவலாக பார்த்தா கூட பார்க்கலாம், அடுத்த டயக்ராமில் உள்ளதுனால கிளியராக இருக்குது. ஸோ இதுதான் ரெவர்பரேட்டரி ஃபர்னஸ். ஸோ ஃபர்னஸில் எப்படி சும்மா ஒரு ஐடியா மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ கீழே அந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. குரோமைட் ஓர் வந்து FeCr2O. ஸோ சோடியம் கார்பனேட்டுக்கு Na2CO3 வறுக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ரோஸ்டட், அதனால் ஆக்சிஜன் போட்டிருக்காங்க. முன்னாடி பேலன்ஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். முதல்ல கெமிக்கல் ஃபார்முலா தெளிவாக படிச்சுக்கிடுங்க. ஸோ 900 to 1000 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர், ரொம்ப ஹை டெம்பரேச்சர் பண்ணும்போது நமக்கு சோடியம் குரோமேட் கிடைக்கும். சோடியம் குரோமேட், பொட்டாசியம் குரோமேட் கிடைக்கல. இப்போ கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து சோடியம் குரோமேட்டு தான். மற்றபடி இது அயான் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க, CO2 கேஸ் வெளியே வருது. இப்போ இந்த ரோஸ்டட் மாஸை வாட்டர் கூட ட்ரீட் பண்ணுறாங்க டு செப்பரேட் சாலிபிள் சோடியம் குரோமேட். என்னாகும், வாட்டர் கூட ட்ரீட் பண்ணும்போது இந்த சோடியம் குரோமேட்டு இருக்கு இல்லையா, அது சாலிபிள் ஆயிடும். இந்த அயான் ஆக்சைடு வந்து இன்சாலிபிள், அப்போ அது வந்து கரையாது. இப்போ இந்த சொல்யூஷன் வந்து எல்லோ கலரில் இருக்கும், இந்த சோடியம் குரோமேட்டு. இதை மறுபடி கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ அது சோடியம் குரோமேட்லேருந்து சோடியம் டைக்ரோமேட்டா, சரி, சோடியம் குரோமேட்லேருந்து சோடியம் டைக்ரோமேட்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ Na2CrO4லேருந்து Na2CrO7. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ திரும்ப இதில் வந்து நமக்கு வந்து சோடியம் சல்ஃபேட் இருக்குது, அது லெஸ் சாலிபிள். ஸோ அதனால் அதை ஃபில்ட்ரு பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ கூல் பண்ணும்போது சோடியம் சல்ஃபேட் கிடச்சிரும் அதை. ஸோ இப்போ சோடியம் சல்ஃபேட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. தென் இந்த சோடியம் டைக்ரோமேட் கிடச்சிருக்கு இல்லையா, இதை வந்து KCl கூட மிக்ஸ் பண்ணாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சோடியம் குளோரைடு கிறிஸ்டலாக கிடச்சிரும். இதை கிறிஸ்டல் அப்படின்னா சால்ட்டு மாதிரி. அப்போ மேலே ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த ஃபில்ட்ரேட், அதாவது NaCl மேலே வந்துடும். கூல் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபில்ட்ரேட்னா கீழே வர்ற அந்த ஃபில்ட்ரேட்டை கூல் பண்ணிங்கன்னா சோடியம் குரோமைட் கிறிஸ்டல் இப்படி தான் கிடைக்கும். அப்போ இது சிம்பிளாக ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா ஓர் ஞாபகம் வைக்கிறீங்க. ஓர் ஞாபகம் வச்சுட்டு கிராவிட்டி செப்பரேஷன் பண்ணுறாங்க. கிராவிட்டி செப்பரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம்
நமக்கு கிடைக்கக்கூடியது சோடியம் குரோமேட்டு தான். அதை சல்ஃபூரிக் ஆசிட் கூட போடும்போது சோடியம் டைக்ரோமேட் வருது. அதில் சோடியம் சல்ஃபேட் வந்து நமக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்டு. அதை ஃபில்ட்ரு பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. சோடியம் சல்ஃபேட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கேசிஎல் கூட மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ். ஸோ இப்படி ஃபைனலாக நமக்கு சோடியம் டைக்ரோமேட் கிறிஸ்டலாக கிடைச்சிருது. நெக்ஸ்ட்டு வந்து லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் என்ன, வாட் இஸ் லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் அண்ட் வாட் ஆர் த எஃபெக்ட், அந்த லேந்தனைடு கான்ட்ராக்ஷனுடைய எஃபெக்ட் என்ன. இப்போ லேந்தனைடு கான்ட்ராக்ஷன்னா என்ன, இப்போ நீங்கள் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா 4F சீரீஸ் போகும்போது the atomic and ionic radius of lanthanide ஸோ கிராஜுவல் டிக்ரீஸ் குறைஞ்சிட்டே போகும் லெஃப்ட் டு ரைட் போனீங்கன்னா. அதே நேரத்தில் அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்படி சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுறதுனால இதுக்கு பேர் லேந்தனைடு கான்ட்ராக்ஷன், அவ்வளோதான். ஸோ 4F சீரீஸில் ஸோ இங்கே லேந்தனைடு ஆக்டினைடு உங்களுக்கு தனியாக காட்டியிருக்கிறேன். பீரியாடிக் டேபிளில் அந்த ஆரஞ்சு கலர் அப்புறம் ரெட் கலர், ஆரஞ்சு கலரில் இருக்கிறது லேந்தனைடு 57 to 71 அட்டாமிக் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆக்டினைடு வந்து 89 to 103. ஸோ இப்போ இதில் லேந்தனம்ல இருந்து லூட்டியம் வர 57 இருந்து 71 வர, சரிங்களா. அப்போ இதில் போகும்போது அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, அதே நேரத்தில் சைஸு டிக்ரீஸ் ஆகுது. அதுதான் லாஜிக். ஸோ திஸ் இஸ் கால் லேந்தனைடு கான்ட்ராக்ஷன். ஸோ எஃபெக்ட் இப்படி கான்ட்ராக்ட்ஸ் ஆகுறதுனால எஃபெக்ட் என்ன, ஸ்பெசிசிட்டி டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ cesium-3+ அப்புறம் lutetium-3+, த பேசிக் கேரக்டர் லேந்தனம் 3+ அயான் டிக்ரீஸ். ஸோ வந்து cesium-3+லேருந்து lutetium-3+ போகும்போது அயான் பேசிசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஏன், டியூ டு சைஸ் ஆஃப் Ln3+ அயான். ஸோ லேந்தனத்தோட சைஸ் வந்து குறையிறதுனால பேசிசிக் கேரக்டரும் குறையுது. இந்த அயானிக் கேரக்டர் லேந்தனைடு OH- பாண்ட் டிக்ரீஸ் ஆகுது, கோவலண்ட் பாண்டும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் பேசிசிட்டி என்ன செய்யுது, குறையுது. காரணம் தெரியணும் நமக்கு. அப்போ இதோடைய பாயிண்ட் வந்து எல்என்னா லேந்தனைடுடைய பெசிசிட்டி கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுது டியூ டு சைஸ் டிக்ரீஸ் ஆகுறதுனால. சைஸ் ஏன் குறையுது அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த அயானிக் கேரக்டர் பாண்டு வந்து டிக்ரீஸ் ஆகுது, சரிங்களா. லேந்தனைடு OH ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த பாண்டு டிக்ரீஸ் ஆகுறதுனால கோவலண்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ விச் ரிசல்ட் டிக்ரீஸ் இன் பெசிசிட்டி. அப்போ இதில் பாயிண்ட் என்ன, கோவலண்ட் கேரக்டர், கோவலண்ட்னா ப்ளஸ்ஸு மைனஸ், அதுதான் கோவலண்ட் கேரக்டரு. அது இன்க்ரீஸ் ஆகும்போது பெசிசிட்டி டிக்ரீஸ் ஆகும். அந்த லாஜிக் தெரிஞ்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமைகள்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் F சீரீஸ் ஒன்லி 10 பிகோமீட்டர். ஸோ F சீரீஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருந்தது அப்படின்னா அதோடைய சைஸ் வந்து 10 பிகோமீட்டர், டிக்ரீஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ், அண்ட் 20 பிகோமீட்டர் டிக்ரீஸ் இன் ionic radius is observed. Because of this very small change in radius of lanthanide, their chemical properties are quite similar. ஸோ இந்த மாதிரி எஃப் சீரீஸில் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகுது தான், ஆனால் அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப 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 வெரி ஸ்மால். அதனால் அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வெரி சிமிலர். நம்ம மற்ற பீரியாடிக் டேபிளில் மற்ற எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்ஸுக்கும் அடுத்த எலமெண்ட்ஸுக்குமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் லேந்தனைடு ஃபுல்லாமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு சிமிலராக தான் இருக்குது. அதுக்கு காரணம் அந்த எஃப் சீரீஸில் உள்ள அட்டாமிக் ரேடியஸ் வந்து 10 பிகோமீட்டர் 20 பிகோமீட்டர் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் த ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மேலே மேக்னீஸ் ஆக்சைடு அப்புறம் H+ அயான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் தெரியணும், அப்போ தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். இது செப்பரேட் கிளாஸில் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்னா என்ன, வாட் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட். இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் ஆர் அலாய், இது வந்து ஒரு காம்பவுண்ட் தான். இது எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, வென் ஸ்மால் ஆட்டம்னா லைக் ஹைட்ரஜன், போரான், கார்பன் ஆர் நைட்ரஜன், அதை வந்து ட்ராப் பண்ணுவாங்க இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஹோல்.
இன் ஏ மெட்டல் லேட்டிஸ். ஸோ மெட்டல் லேட்டிஸில் ஒரு மெட்டலுக்கு இன்னொரு மெட்டலுக்கு நடுவில் இருக்கிற அந்த பொசிஷனை தான் இன்டர்ஸ்டிஷியல் ஹோல்னு சொல்லுவாங்க. அதில் இந்த ஸ்மால் எலமெண்ட்டை ட்ராப் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட். தே ஆர் யூஸ்வலி நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் காம்பவுண்ட். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் கான்செப்ட் இருக்குது. இப்போதைக்கு நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து டிஐசி இசட்ஆர் ஹெச், அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க.